ஜொகூர் ஈஸ்டர்ன் டிஸ்பர்சல் லிங்க் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 22 வயதான தேசிய தடகள வீரரான சித்தி நூருல் மாஷிதா எலியாஸ் படுகாயம் அடைந்ததை அறிந்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை துறை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் நேரில் சென்று அவரையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அவர் முழுமையாக நலம் பெற சிகிச்சைக்கான செலவுகளையும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ஏற்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இந்த விபத்தில் பாலிடெக்னிக் இப்ராஹிம் சுல்தான் உயர்கல்வி கூடத்தில் தேர்வு எழுத முடியாமல் போனதாக சித்தி நூருல் மாஷிதா எலியாஸ் தெரிவித்ததும் சம்பந்தப்பட்ட தரப்பிடம் தாம் முறையீடு செய்வதாக அடாம் அட்லி வாக்குறுதி அளித்தார். கடா சுங்கை செலுவாங் தோட்டப்புறத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தை உடனடியாக அப்புறப்படுத்தும்படியாக 2 அறிக்கைகளை பெற்றிருப்பதாக அவ்வாலயத்தின் தலைவர் கிஷோர் குமார் கிருஷ்ணன் தெரிவித்தார். 1953 ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தை உடனடியாக அந்நிலத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று 2022 ஆண்டில் KTPC கூலிம் டெக்னாலஜி பார்க் கார்ப்பரேஷன் அவ்வாலயத்திற்கு முதல் நோட்டீஸ் வழங்கியதாக கிஷோர் குமார் தெரிவித்தார். இது தொடர்பாக கெடா மாநில மந்திரி பெசார் டத்தோ முகமது சனூசி முகமது நோரின் சிறப்பு அதிகாரி குமரேசன், கெடா மாநில இந்தியர்களின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஓங் ஜியோ ஜேன், லூனா சட்டமன்ற உறுப்பினர் கைருல் அன்வார் ரம்லி ஆகியோரை தாம் சந்தித்ததாக அவர் கூறினார். நஜீப்பின் வீட்டு காவல் குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 1MDB வழக்கின் விசாரணைக்கு பின்னர் பேசலாம் என தெரிவித்திருப்பது அம்னோவில் உள்ள நஜீப்பின் ஆதரவாளர்களின் உணர்வை தூண்டி இருப்பதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் ஜொகூர் மாநில சபாநாயகருமான புவாட் ஜர்காசி தெரிவித்துள்ளார். பிரதமர் அன்வார் நஜீப்பின் வழக்கு தொடர்பாக எந்த ஒரு கருத்தையோ ஆலோசனையோ தெரிவிக்காமல் இருந்தாலே போதும் என்றும் அம்னோ நஜீப்பிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பதை பிரதமர் அன்வார் அறிந்து கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இல்லையென்றால் இது எல்லாவற்றுக்கும் அடுத்த பொதுத் தேர்தலில் நஜீப் பதிலளிப்பார் என்று புவாட் ஜர்காசி தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். புவாட் ஜர்காசியின் பதிவை நஜீப் தமது முகநூலில் பகிர்ந்து ஆதரவளித்துள்ளார். இன்று அதிகாலை பெந்தோங் சாலையில் வாகனத்தில் மோதிய புலி ஒன்று சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. அதிகாலை 2 மணி அளவில் கிலோமீட்டர் 50.8 LPT நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 130 கிலோகிராம் எடை கொண்ட புலி விபத்தில் பலியானதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர். விபத்திற்கு பின் பகாங் மாநில வனப்பகுதி அதிகாரிகள் உயிரிழந்த புலியை சோதனையிட்டனர். அப்பகுதியில் புலிகள் நடமாட்டம் இதுவரை இருந்தது இல்லை என்று பகாங் மாநில வனப்பகுதியினர் அறிவுறுத்திய நிலையில் தற்போது புலியின் நடமாட்டம் அறிந்ததால் சம்பந்தப்பட்ட பகுதியில் மீண்டும் ஆய்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கல்வி அமைச்சின் மூலம் டிஜிட்டல் கல்வி யுத்திகளில் புரட்சியை ஏற்படுத்தும் முயற்சியில் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு டேப்லெட் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கல்வி கொள்கையை செயல்படுத்துவதில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது. மேலும் டேப்லெட் பயன்பாடு ஆசிரியர்களுக்கு என்று மட்டுமில்லாமல் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். நிதி கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் நாடு முழுவதும் மாணவர்களுக்கு டேப்லெட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இது கட்டம் கட்டமாக செய்யப்படலாம் என்றும் விளக்கிய அவர் கல்வி அமைச்சினால் திட்டமிடப்பட்ட அனைத்து திட்டங்களையும் தாம் ஆதரிப்பதாக கூறினார். இதற்கிடையில் ஒரு மாணவர் ஒரு டேப்லெட் முன்முயற்சி இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான ஆரம்ப மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அடுத்த 4-5 ஆண்டுகளுக்குள் கெஜெட்டுகள் இணைக்கப்பட்டுவிடும் என்று அவர் தெரிவித்தார். ஆபத்து குறைந்ததாக கருதப்படும் மேலும் 36 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் ஜூன் 1 முதல் மலேசியாவின் முக்கிய நுழைவு இடங்களில் தானியங்கி கதவுகளை பயன்படுத்த முடியும் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த வசதி தற்போது 10 நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதில் 36 நாடுகளை சேர்ப்பதன் மூலம் மொத்தம் 46 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் குடியேற்ற கவுண்டர்கள் வழியாக செல்வதை விட ஆட்டோ கேட்களை பயன்படுத்த முடியும் என்று அவர் கூறினார். கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 40 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் மலேசியாவிற்கு வருகை புரிந்ததாக அவர் குறிப்பிட்டார்.
ஜலான் குவாமுசாங் கொலக்ராய் சாலை கிலோமீட்டர் 75 இன்று 2 கார்கள் மோதிக்கொண்டதில் 55 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார் மற்றும் 3 காயமுற்றனர். இதில் மைமூனா முகமது என்ற அந்த மாது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. நள்ளிரவு 1 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரின் கார் கொலக்ராயிலிருந்து குவாமுசாங்கிற்கு சென்று கொண்டிருந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் சிக் சூன் ஃபு தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் ஒரு பயணி என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் 22 வயது மகன் தனது ஹோண்டா CR-Vயின் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்த பாதையில் சென்று எதிர் திசையில் பயணித்த வாக்ஸ்வேகன் கோல்ஃப் மீது மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். கிள்ளான் சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியின் ஆசிரியர் தின விழா பள்ளி மண்டபத்தில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வின் இன்னொரு அங்கமாக அப்பள்ளியின் வாரிய தலைவரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உபசரிப்பும் பள்ளி வாரியத்தின் சார்பில் நடைபெற்றது. ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் தமது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஆசிரியர் தின விழாவோடு தனது பிறந்த நாளையும் சேர்த்து கொண்டாடியது மகிழ்ச்சியான ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார். பள்ளிக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கம், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் ஆகியோரோடு பள்ளி வாரியம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறது என்று அவர் கூறினார். பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் உடன் அமர்ந்திருப்பது மிக முக்கியம் என்று குறிப்பிட்ட அவர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஒரு பள்ளிக்கு தூணாக விளங்குகிறது என்று தெரிவித்தார். பள்ளியின் செயல்பாடுகள் முழுமை அடைவதற்கு பள்ளி வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், தலைமை ஆசிரியரின் ஒத்துழைப்பு, ஆசிரியர்களின் அக்கறை எல்லாம் மிக முக்கியம். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே நேர்கோட்டில் சிந்தித்து செயல்பட்டால் மென்மேலும் பல சிறப்புகளோடு இப்பள்ளியும் மாணவர்களும் திகழ்வார்கள் என்பதில் ஐயம் இல்லை என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.